மே தினம் ஒன்று தொழிலாளர் நலத்திற்கான சட்டங்கள் மூலம் இயற்றி நம்மளை நடைமுறைப்படுத்தினார். 8 மணி நேரம் வேலை, பெண்களுக்கு மருத்துவ விடுப்பு, பேறுகால விடுப்பு, அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு அந்த இஎஸ்ஐ, அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம், இது எல்லாமே அவர் தான் நடைமுறைப்படுத்தினார். இதனுடைய தொடர்ச்சியாக டாக்டர் கலைஞர் அவர் நம்ம முதல்வர் மாண்புமிகு அண்ணா அவர்கள் வந்து அந்த மே தினத்தை நம்ம தமிழக அரசு கொண்டாடும் விதமாக அரசு விழாவாகவும் அன்றைக்கு விடுமுறையாகவும் அறிவித்தார். தொழிலாளர்கள் நல சட்டங்கள் ஏராளம். தொழிலாளர்களுக்கு வைத்திய வசதியை, அதே மாதிரி தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி வர, இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை வந்து போட்டு நல்ல ஒரு முறையில் வந்து நமக்கு இன்னைக்கு மே தினம் நம்ம அரசாங்கமே முன்னிட்டு நடந்ததுன்னா இதுக்கு வரலாறு வந்து இதுதான். இந்தியாவுக்கு வரலாறாக அம்பேத்கர் எழுதி வச்சிட்டார். அந்த மே தினத்தை கொண்டாடலாம். தொழிலாளர் நலம் வந்து இங்கேயும் அமெரிக்கா போன்று 8 மணி நேரம் வேலை, அந்த சிஸ்டத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டார். நம்ம அதை நினைவாக, ஏன்னா நீ நம்ம இந்த நகநல சங்கத்தில் எல்லா தலைவர்கள், சமுதாய தலைவர்கள், முக்கிய தலைவர்கள் விழாக்கள் கொண்டாடப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு அம்பேத்கரை கொண்டாட மாதிரி முத்துராமலிங்கத்தை கொண்டாடுறோம். அதே மாதிரி வேற காய்கறி நிறுத்து, இந்த மாதிரி நிகழ்ச்சியை கொண்டாடுறோம். முக்கியமான சுதந்திர தினம், குடியரசு தினம், தைப்பொங்கல், அதே மாதிரி ஊர் திருவிழாக்கள், மாரியம்மன் கோயில், இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நாம் நடந்து போகணும். பிறகு ஊரினுடைய பற்றி நீங்கள் நோட்டீஸில் போட்டிருக்கோம். இந்த வாரத்தில் வந்து பதிவு எல்லாம் முடிஞ்சது. பதிவு எண் வந்து வியாழன் வெள்ளியில் கிடச்சிடும். கிடச்ச பிறகு வந்து தம்பியெல்லாம் வந்து, ஏன்னா அதில் நம்ம கௌரவமாக கொண்டு வர வேண்டியது இருக்குது. நம்மளாம் முன்னிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். யாரையுமே நம்ம விமர்சனம் பண்ணலாம். எல்லோரும் வேணும், எல்லாருமே நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. ஊரை வந்து நம்ம பிறந்து வளர்ந்து உருவாக்கப்பட்ட ஊர், இந்த ஊர் நல்லா இருக்குங்கிறது வந்து நம்மளுடைய கோரிக்கை. வேறு இதில் எந்த மாற்றம் இல்லை. பப்ளிக் சர்வீசஸ்ஸு, ரெவன்யூ சைடு ஒரு சான்றுகள் லேட் ஆகுது. இன்றைக்கி இந்த 1000 ரூபாய் ஸ்கீமில் எவ்வளோ பேர் கிடைக்கலன்னு போகிறாங்க. எல்லாமே முன்னிட்டு நம்ம பார்க்கலாங்கிறது இந்த நகநல சங்கத்துடைய நோக்கமாக இருக்குது. நம்ம சங்கத்தை வந்து உத்தமலை நகநல சங்கத்தோடு இணைச்சிருக்கோம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த அமிர்தத்துக்கு வந்து கிணத்து இறங்கி போகுது, அது வேணாம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில்